வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்க்க போகிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உண்மையில் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்போ ஒரு உண்மை சம்பவமாக சொல்ல போகிறேன். வந்திருக்கவங்க ஜாதகம் விருச்சக லக்கணம், லக்கணத்தில் கேது, 5ல் சூரியன். அப்போ லக்கணத்தில் கேது, 5ல் சூரியன். முதல் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு, 2வது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த இப்போ பிறந்திருக்கக்கூடிய குழந்தை, இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு லக்கணத்தில் கேது இருக்குது, 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்போ அவங்க அடுத்த குழந்தைக்கு வாய்ப்புகள் இருக்கா, அடுத்த குழந்தை எப்போ எனக்கு கிடைக்கும், இந்த குழந்தைக்கு அடுத்து எவ்வளவு காலங்கள் கழித்து அந்த 2வது குழந்தைக்கு நான் முயற்சி எடுக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்தில் கேது இருந்தாலே அல்லது கேதுவோட தசாபுத்தியில் குழந்தைகள் பிறக்கக்கூடிய அம்சங்கள் இருந்தாலே அந்த குழந்தைக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு குழந்தை அபாசனோ அல்லது பிறந்தோ ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள் அந்த குழந்தையோட ஜீவன் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறோம். அப்போ அது உண்மைதான் சாமி. இந்த குழந்தைக்கு இப்போ பிறந்திருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் கேது இருந்து பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருந்து எனக்கு அபாசனம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த குழந்தை இறந்து இப்போ இது 3வது குழந்தை சாமி. இதுக்கு அடுத்து எனக்கு ஒரு வாரிசு ஏற்படுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே சூரியன் உட்காந்துருக்கார். சூரியன் உட்காந்துருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தற்போதைக்கு இந்த நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஜாதகமும் கோச்சாரமும் ஒன்றா இருக்குது. அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் நம்ம ஆய்வு பண்ணுறோம். அவங்க ஆய்வில் என்ன சொல்கிறோம், என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, கோச்சார சூரியன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது கோச்சார சூரியனும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் இரண்டும் ஒரே நாளில் ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணுது. அப்போ நம்ம இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் காலங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வருஷம் கேப் விட்டு அதுக்கடுத்து ட்ரை பண்ண சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து கன்சீவ் ஆகக்கூடிய டைமில் மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி அந்த குழந்தை அபாசனம் ஆகுது. அப்போ நம்ம ஏன் அந்த விஷயங்களை சொல்கிறோன்னா, கோச்சார சூரியனும் லக்கணத்துலேருந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இணைஞ்சு போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது அனுபவம். இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் நான் லைவில் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கும்போது கோச்சார கிரகங்கள் எவ்வாறு அந்த ஜாதகத்தை தொழுகிறதோ அல்லது ஜாதகருக்கு எவ்வாறு அந்த கோச்சார கிரகங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அமைந்து வருகிறதோ அதுக்கு தகுந்தாற்போல் பலன் சொல்லும்போது அவங்க கேட்ட கேள்விக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலனுக்கும் கண்டிப்பாக 100க்கு 99% ஈவனாகவும் ஒரே மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதுக்கு என்ன சாமி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எளிமையான வழிபாடு, குரு வழிபாடு பண்ணணும். ஏன்னா நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு தானே கேட்குறோம். குரு வழிபாடு அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணி வரும்போது கண்டிப்பாக அந்த தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுபோல் அந்த ஜாதகர் கேது லக்கணாதிபதியாக இருக்கிறதுனால லக்கணத்தில் இருந்து அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேது தடை தாமதங்களை ஏற்படுத்த என்பது அவங்களுக்கு வேறொரு வழிபாடும் அவங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்பிட்டோம். அது பிரகாரம் அவங்க பண்ணி ஒரு சில காலங்கள் கழித்து நான் உங்களை பார்க்குற சாமி அப்படின்னு சொல்லிட்டு சென்றிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்த தற்காலிகமாக உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.